டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, தேங்காய் பக்கமே போகாதீங்க, விட்டுடுங்க. இதுதான் வாழ்க்கை. முரண்கள் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. ஆஹா என் குழந்தை ஆடுமே, ஆஹா என் குழந்தை ஆடுமேன்னு சொல்லி பாஞ்சு பெரிய ஊஞ்சலா வாங்கி கட்டினதுக்கு அப்புறம், குழந்தைங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்த வீட்டு குழந்தையும் எடுத்த வீட்டு குழந்தையும் வந்து உட்காந்து ஆடுனா அது உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணதான் அதுக்கு நேரம் இருக்கே தவிர கூப்பிட்டா வர்றதுக்கு இல்ல. இதுதான் நியதி. இதுக்கு நடுவுல how are we going to manage? இந்த empty nest syndrome பார்த்து மனசு குமைஞ்சிட்டு இருக்கிறது போக, இந்த செகண்ட் இன்னிங்ஸ், ஐ கால் திஸ் செகண்ட் இன்னிங்ஸ். நாங்க இருக்கக்கூடிய காலனியே செகண்ட் இன்னிங்ஸ் காலனினே பேர் வச்சிட்டோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் 2 குழந்தைங்க, ஒன்னு ஆஸ்திரேலியா, ஒன்னு கனடா, ஒன்னு அமெரிக்கா, ஒன்னு எங்கேயோ. அது சிகாகோல இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, நம்ம கூட இல்லைங்கிற ஒண்ணு மட்டும்தான் உண்மை. இந்த முதுமையில் தனிமையை எப்படி நாம சமாளிக்க போறோம்? நான் இலக்கியம் படிச்ச ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால உலகளாவ இந்த நிலைமையை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது சில கதைகள் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தான். லியோ டால்ஸ்டாய் நீங்க கேட்ட நபர் தான். ஆண்டன் செக்காவ் நீங்க கேட்ட நபர் தான். எல்லாம் நீங்க கேட்ட நபர்கள். அவர்களுடைய கதைகள்ல எப்படி இந்த முதுமை அப்படின்னா தம்பதிகளாக அப்பா அம்மாவாக இருக்க கிடைக்கப்பெற்றது அப்படின்னா பெரிய வரப்பிரசாதம் இல்ல. இதுல திரி தீந்து போகுமோ, எண்ணெய் தீந்து போகுமோ அப்படிங்கிற நிலையில இருக்கும் அப்படின்னா எனக்கு உண்மையாகவே புவியரசு சாருடைய கவிதை கூட இதுல ஞாபகம் வருது. திரி தீந்து போகுமோ, எண்ணெய் தீந்து போகுமோ என்பது சொலவிடை, எது தீந்து போனாலும் சுடர் தீந்து போகும் என்பதுதான் உண்மை அப்படிம்பார். உண்மை அதுதான். எல்லாரும் வீட்டுல திரும்பி வந்துடும். இப்ப நான் முதல்ல ஆண்டன் செக்காவனுடைய ஒரு கதையை சொல்றேன். இதுவும் முதுமைதான், இதுவும் முதுமையில தனிமைதான். எல்லார் கையிலயும் ஒரு செல்போன் வந்தாச்சு. எல்லாருக்கும் செல்போன்ல பேசினா மட்டும்தான் பேச்சு. என்னுடைய நண்பர் கூட 2 நாள் முன்னால சொன்னாரு, 2 நண்பர்கள் பேசணும்னு போனாங்க, அதுக்காக நான் கூட வந்தேன். இவங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துல ஒன்னா இருந்தவங்க, இது வரைக்கும் சந்திச்சது கூட இல்ல, ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னையும் கூட்டிட்டு போனாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம், நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் நடுவுல உட்காந்துருந்தேன். இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து ஆளுக்கு ஒருத்தர் போன் எடுத்துட்டு வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரியா போய் போன் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. போன்ல பேசுற அளவுக்கு பொறுமை இருக்கக்கூடிய நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கண்ணுல இருக்கக்கூடிய கலக்கமோ, மனசுல இருக்கக்கூடிய கலக்கமோ, முகத்துல இருக்கக்கூடிய ஒரு தெளிவின்மையோ நமக்கு கண்ணுக்கு தெரியல. இத அஸ்திவாரமா வச்சு ரொம்ப அழகான ஒரு கதை ஆண்டன் செக்காவ் எழுதின கிரீஃப் அப்படின்னு சொல்லி. நான் என்னுடைய முதுமையை கூட நான் இப்படிதான் பாக்குறேன். அந்த நிலைமையில நான் வந்து உட்காரும் பொழுது என்ன எனக்கு தேவை அப்படின்னா, ஒரு 70 வயசுல என்ன நான் கற்பனை பண்ணும்போது, 70 வயசுக்குள்ள ஆரோக்கியம், கண்டிப்பா மகனையோ மகளையோ நாடாத அளவுக்கு ஏதோ வேலைக்கு போயிருக்கோம், அரசாங்கத்துல இருந்து பென்ஷன் வரும், நன்றி. அது பிளஸ் ரீடிங் ஹேபிட், இது 3 இருந்தா ஓரளவுக்கு என்னால தள்ள முடியும் அப்படின்னு தோணுது. அந்த ரீடிங் ஹேபிட்ல ஆண்டன் செக்காவுடைய ரொம்ப அழகான கதை கிரீஃப். சாரோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். துக்கம் அப்படிங்கிறது வேற, சோகம் அப்படிங்கிறது வேற, வருத்தம் அப்படிங்கிறது வேற, துயரம் அப்படிங்கிறது வேற. எல்லாம் மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுதானே தவிர அதனுடைய ஆழமும் அனுபவிக்கும் போது இருக்கக்கூடிய அதனுடைய அழுத்தமும் வேறையாக போகும். இந்த கதையினுடைய பேரே கிரீஃப். ஒரு சாதாரண ஒரு நபர் ரஷ்யால ஒரு குதிரை வண்டி ஓட்டி, நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த கேப் டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி குதிரை வண்டி. இந்த கதை தொடங்கும் போது அவரும் அவருடைய குதிரையும் பனி பெய்யக்கூடிய ஒரு மாலை நேரத்துல நின்றுட்டு இருக்காங்க. வாடகைக்கு ஆள் வேணும் அப்படின்னு. நான் எப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட கிண்டல் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, கடைசி பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்க. முன்னால வா அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, ரொம்ப தயங்குவாங்க. முன்னால வான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவேன், 2 பேர் தான் உன்னை முன்னால வர சொல்வாங்க, ஒன்னு குதிரை வண்டிக்காரன், இன்னொன்னு டீச்சர். குதிரை வண்டிக்காரனும் இப்ப இல்ல, ஏன்னா குதிரை வண்டியில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்பாரம் இருக்கும், கொஞ்சம் முன்னால வாங்க, நமக்காக முன்னால வர சொல்ற ஒரே நபர், இன்னொன்னு ஆசிரியர். இப்போ இந்த 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த குதிரையும் அந்த குதிரை வண்டிக்காரரும் 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கும் பொழுது யாரும் ஆட்களே வரல, சவாரியே இல்ல. மழை அப்படியே பனி பெய்யுது. பனி பெஞ்சு அந்த குதிரையுடைய இமைகள்ல, இவருடைய இமைகள்ல, தலையில எல்லாம் பனி. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவரும் இப்படிங்கிறாரு, குதிரையும் இப்படிங்குது. 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு வாடகைக்கு ஆள் வராங்க. யாரு? ஒரு மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர், பயங்கர கெடுபடியான ஒரு ஆபீசர் வந்து ஏறி உட்கார்றாரு. ஓட்டியா வண்டிய அப்படிங்கிறாரு. நம்மளுடைய இந்த குதிரை வண்டிக்காரருக்கு எப்படியும் ஒரு 50க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வயசு. குதிரை வண்டிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு. குதிரை வண்டி இப்ப இல்லாததுனால நம்மளுடைய பேரம் பேத்திக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுவும் ஒண்ணு.
எப்பவுமே குதிரை வண்டியில போகும்போது திரும்பி நம்ம கிட்ட அவங்க எந்த வீட்டுக்கு போறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, இதெல்லாம் கேட்டுட்டே வருவாங்க. இது வம்பு இல்ல, ஒரு மனிதநேயத்துக்காக பேசிட்டே தான் கூட வருவாங்க. இதுவரைக்கும் குதிரை வண்டிக்காரர் திரும்பி நம்ம கிட்ட பேசாம அவர் வண்டி ஓட்டினதா எங்கேயுமே பாத்திருக்க மாட்டேங்க. சோ இந்த குதிரை வண்டிக்காரரும் திரும்பி அவர்கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா அந்த மிலிட்டரி ஆபீசர் ரொம்ப கோவமா, ரோட பார்த்து ஓட்டு, என்ன இவ்வளவு மோசமா ஓட்டிட்டு இருக்க, ஒன்ன மாதிரி வயசானவனுக்கெல்லாம் எவன் வண்டியை கொடுப்பான், கத்திட்டே வராரு. ஒரு இடம் வந்த உடனே இறங்கிடுறாரு, பணமும் பே பண்றது இல்ல. அந்த இடத்துல மறுபடியும் குதிரை வண்டிக்காரரும் குதிரையும் நிக்கிறாங்க. அடுத்து ஏதாவது வாடகை வருமா, இன்னைக்காவது ஏதாவது வேணுமே, அந்த குதிரைக்கு கொடுக்கறதுக்கு, அதுக்கு தீனி கொடுக்கறதுக்காவது வேணுமே. 2 நிமிஷம் நிற்கும் போது பார்த்தா ஒரு 5-6 இளைஞர்கள் வந்து ஏறுறாங்க. இந்த 4-5 இளைஞர்களும் 2 விதமான போதையில இருக்காங்க. ஒன்னு இளமை அப்படிங்கிற ஒரு போதை, அது ரொம்ப பெரிய போதை. 2வது போதை உண்மையான போதை, they have taken alcohol. சோ ஆல்கஹால் குடிச்ச போதை ஒண்ணு, இந்த இளமைங்கிற போதை ஒண்ணு. இந்த 5 பேரும் வந்து ஏறி உட்கார்றாங்க. இவர் மறுபடியும் திரும்பி திரும்பி பேசுறாரு. இந்த குதிரை வண்டிக்காரர் திரும்பி எங்க போறீங்க, யாரு நீங்கெல்லாம் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுறாரு. அவங்க வந்து இவர் முகத்தை பத்தியும் இவருடைய முதுமையை பத்தியும் கிண்டல் பண்றாங்க. திரும்பி வண்டி ஓட்டியா அப்படிங்கிறாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க எல்லாம். ஒரு இடம் வந்த உடனே காசை தூக்கி முகத்துல வீசிட்டு இறங்கி போயிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் இனி வாடகைக்கு ஆள் வரமாட்டாங்க. உடனே குதிரை வண்டிக்காரர் என்ன பண்றாரு, குதிரை வண்டியை இழுத்துட்டு கொண்டு போய் லாயத்துல விடுறாரு. இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்த வண்டிக்காரர்களுக்காகவே ஒரு தனி இடம் இருக்கு. வண்டியை கொண்டு போய் அங்க விட்டாச்சு. இந்த குதிரையும் இவரளவே முதுமையான அந்த குதிரையும் கூட்டிட்டு போய் அதனுடைய லாயத்துல அதை கட்ட வேண்டிய இடத்துல கட்டிட்டு, அது வாயில ஒரு பைய கட்டியாச்சு. அதுல ஓட்ஸ் அதை போட்டிருக்காரு. போட்டுட்டு இப்ப அவர் முகத்தை பார்த்தா யார்கிட்டயோ ஏதோ சொல்ல தயங்குற மாதிரி, சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கு அந்த முகத்தை பார்த்தா. சரி, திரும்பி வந்து படுக்க வர்றாரு. அவர் படுக்க வர இடத்துல எப்போதுமே அவர் வந்தா அவர்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு தூங்குற மாதிரி ஒரு இளைஞன், ஒரு பையன் இருக்கான். அன்னைக்கு பார்த்தா அந்த பையனும் தூங்கிட்டான். எழுப்புறாரு, அவன் திரும்பி மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். ரொம்ப நேரம் பாக்குறாரு. அந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட, ராணுவ அதிகாரி கிட்ட இவர் என்னமோ சொல்ல நினைச்சாரு, சொல்ல முடியல. ஏறி வந்த அந்த இளைஞர்கள் கிட்ட என்னமோ சொல்ல நினைச்சாரு, சொல்ல முடியல. இந்த பையனாவது இருப்பான், இவங்கிட்ட சொல்லலன்னா அவனும் தூங்கியாச்சு. முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு. திரும்பி வராரு. வந்து அவருடைய குதிரை அங்க அப்படியே மெதுவா மென்னுட்டு இருக்கு. அந்த தானியத்தை குதிரை கிட்ட ஒரு சின்ன ஒரு முக்காலியை இழுத்து போட்டு உட்காந்து அந்த குதிரை மேல சாஞ்சுக்கிறாரு. சாஞ்சிட்டு, உங்ககிட்டயாவது நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு தொடங்குறாரு. சொல்லிட்டு மெதுவா சொல்றாரு, ஊரை விட்டு நான் பிழைக்கிறதுக்காக இங்க வந்துட்டேன், மனைவியும் பையனையும் விட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் முன்னால செய்தி வந்தது, பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு. வெளியூர்ல பிழைக்க வந்ததுக்கு அப்புறம் வெறுங்கையை வீசிட்டு எப்படி போக முடியும், அவனுக்காக மருத்துவ உதவிக்காக நான் பணம் கொண்டு போகணும், அதுக்காக நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் செய்தி வந்தது, பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. இது எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அதுகிட்ட சொல்வாரு, உனக்கு ஒரு குட்டி இருந்து அந்த குட்டி இறந்து போயிருந்தா நீ என்ன பண்ணுவ? இதோட அந்த கதை முடிஞ்சிட்டு. இந்த கதைய மாணவர்களுக்கு நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கிற கேள்வி குதிரையை பத்தியோ கதாநாயகனை பத்தியோ கண்டிப்பா இல்ல. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, ஏன் நீ என்ன நினைக்கிற? ஒரு செல்போன்ல ஊர் அறிய பேசிட்டே இருக்கக்கூடிய நமக்கு ஏன் நம்ம அருகில இருக்கவங்களுடைய மனசனுடைய சோகம் புரிய மாட்டேங்குது? சோகத்துல பெரிய சோகம் சொல்ல முடியாத சோகம் தான் அப்படிங்கறத நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு தான் அவனை எழுத சொல்றோம். நாங்க எழுதிட்டு வர பெரும்பாலான குழந்தைங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மாவோட இங்க இருக்கோம், லீவு கிடைச்சு எங்க தாத்தா பாட்டி கிட்ட நாங்க திரும்பி போகும்போது those are the most wonderful days for us because என்ன காரணம் அடுத்து சொல்றாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அவ்வளவு பொறுமை இருக்கு. எங்க அப்பா அம்மா கிட்ட இல்லாத அத்தனை பொறுமையும். நான் 5ஆம் கிளாஸ் குழந்தைய பத்தி பேசல, 8ஆம் கிளாஸ் குழந்தைய பத்தி பேசல. I am talking to you about boys and girls who are 18 years and 20 years old. 18 வயசானாலும் 20 வயசானாலும் அடி மனசுல வாணி என் குழந்தை அப்படின்னு கட்டிப்பிடிக்கிற மாதிரி மனப்பக்கம் உள்ள அப்பாவும் அம்மாவும் கிடைக்காத சோகத்துல தான் இன்னும் குழந்தைங்க இருக்காங்க. இதே நேரத்துல நான் இன்னொன்னையும் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால நடந்தது இந்த சம்பவம். இப்ப நான் சொன்ன கதையோட சேர்ந்த ஒரு சம்பவம். கல்லூரிக்கு 8:15 8:05 போயிடுவேன், மீறி போன 8:15. முதல்ல போற ஆள் நானாக தான் இருக்கும். போய் அங்க உட்காந்து எதுக்காக சீக்கிரமே போயிடுது அப்படின்னா, குழந்தைங்க வருவாங்க, ஒவ்வொருத்தரா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையே சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையும் சொல்லணும், சும்மா வந்து முகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் எழுதிச்சு போயிடுவாங்க. சில குழந்தைங்க வந்து அழுதுட்டும் போகும். என்ன பண்ணணும், அது அழுது முடிக்கிற வரைக்கும் பேசாம உட்காந்துருக்கும். அவங்களுடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட எந்த விதமான தீர்வும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கு, கேட்கறதுக்கு 2 காதும் சொல்றதுக்கு ஒரு மனசும் இருக்கு.
இவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு வேணும். சோ வந்து உட்காந்து ஒரு தடவை பார்த்தா ஒரு வாரமா ஒரு மாணவன் மீறி போனா 18 வயசு இருக்கும். ஆனா உலகத்து கவலை எல்லாம் அவன் முகத்துலதான் இருக்கு. வந்து உட்கார்ந்து இருக்கான், குமிஞ்சு இப்படியே அவன் பைய இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய ஸ்டோன் பெஞ்ச்ல ஹி சீட்.